அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். நடு ஆற்றுல அமர்ந்த சிவபெருமான் அகத்தியருக்கு பிடித்த பிரம்மகத்தி தோஷம் மணலாக அமர்ந்த நட்டாசிரியர் வரலாறுகளை சுமந்தபடி எத்தனையோ சிறப்பு மிகுந்த கோயில்கள் தமிழ்நாட்டில் இருந்து வருகின்றன. அப்படிப்பட்ட சிறப்பு மிகுந்த கோயில்களில் ஒன்று தான் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள காங்கேயம்பாளையம் நட்டாசிரியர் திருக்கோயில். உலகம் முழுவதும் மிகப்பெரிய பக்தர்கள் கூட்டத்தை கொண்டிருக்கக்கூடியவர் சிவபெருமான். மனித பிறப்பு தொடங்கியது முதல் இன்று வரை மிகப்பெரிய கடவுளாக சிவபெருமான் திகழ்ந்து வருகிறார். உருவம் இல்லாமல் லிங்கம் மேனியில் பக்தர்களுக்கு காட்சி கொடுத்து வருகிறார். குறிப்பாக தமிழ்நாட்டில் சிவபெருமானுக்கு மிகப்பெரிய பக்தர்கள் கூட்டம் உள்ளது. ராஜா காலத்தில் இருந்து இன்று வரை சிவபெருமானுக்கு என்னென்ன சிறப்பான கோயில்கள் அமைக்கப்பட்டு வழிபாடு செய்யப்பட்டு வருகின்றன. சிவன் கோயில்களில் உச்சமாக கருதப்படும் தஞ்சை பெரிய கோயில் சோழ சாம்ராஜ்யத்தின் மகாராஜாவாக திகழ்ந்து வந்த ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது. இன்று வரை இந்தியாவின் மிகப்பெரிய அடையாளமாக தஞ்சை பெருவுடையார் கோயில் திகழ்ந்து வருகிறது. இந்த தலத்துடைய சிறப்பு என்னன்னு பார்க்கும்பொழுதே, இந்த திருக்கோயிலில் சிவபெருமான் மணலில் வடிக்கப்பட்ட லிங்கமாக பக்தர்களுக்கு காட்சி கொடுத்து வருகிறார். பஞ்சபூத தலங்களில் இருந்த திருத்தலம் மண் தலமாக திகழ்ந்து வருகிறது. மிகவும் பழமையான கோயிலாக திகழ்ந்து வரும் இந்த திருக்கோயிலில் தலவிருட்சம் அத்திமரமாகும். இந்த மரத்தில் இன்று வரை புதிய கிளைகள் தோன்றுவது கிடையாது. அதுவே மிகப்பெரிய சிறப்பாக கருதப்படுது. இந்த திருக்கோயிலில் காணப்படும் முருகப்பெருமான் தனது வலது காலை முன்பக்கம் வைத்தும் இடது காலை பின்பக்கம் வைத்தும் நடப்பது போல காட்சி கொடுத்து வருகிறார். இந்த கோயிலில் சிவபெருமான் காண்பதற்காக அகத்தியர் வந்த பொழுதே அவரை வரவேற்பதற்காக முருகப்பெருமான் நின்ற கோலத்தில் காட்சி கொடுப்பதாக கூறப்படுது. குறிப்பாக தனது இடது கையில் கிளி வைத்திருப்பது போல முருகப்பெருமான் காட்சி கொடுத்து வருகிறார். தல வரலாறு எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுதே, வில்வலன் வாதாபி என்ற 2 அசுரர்கள் உணவு வழியாக மகரிஷிகளின் வயிற்றுக்குள் புகுந்து அவர்களின் வயிறை கிழித்து வெளியே வந்து அவர்களை உணவாக சாப்பிடுவதை வழக்கமாக வைத்து வந்துள்ளனர். இப்படி சாப்பிடும் பழக்கம் கொண்ட இவர்கள் பொதிகை மலை சென்று கொண்டிருந்த அகத்தியரை கண்டுள்ளனர். அவரை சாப்பிட வேண்டும் என இந்த 2 அசுரர்களும் முடிவு செய்துள்ளனர். மாங்கனி உருவத்தில் வாதாபி சிவனடியராக உருவெடுத்த வில்வலன் கையில் இருந்தார். சிவனடியராக சென்ற அசுரன் தென் திசை நோக்கி செல்லக்கூடிய மகரிஷி எங்களது உபசரித்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என மாங்கனியை கொடுத்துள்ளனர். அகத்தியர் மாமுனி அதனை சாப்பிட்டு விட்டார். அப்போது வாதாபி சிவனடியராக இருந்த அசுரர் வெளியே அழைத்துள்ளார். இந்த சூழ்ச்சியை புரிந்து கொண்ட அகத்தியர் வாதாபி ஜீரணோத்பவ என கூறியுள்ளார். வயிற்றுக்குள்ளேயே வாதாபி ஜீரணமாகி உள்ளார். இதனால் கோபமடைந்த வில்வலன் அகத்தியரை அழிக்க சுய உருவெடுத்தார். அவரையும் அகத்தியர் சம்ஹாரம் செய்துவிட்டார். இந்த 2 அசுரர்களை வதம் செய்த காரணத்தினால் பிரம்மகத்தி தோஷம் பிடித்தது. இந்த தோஷம் நீங்குவதற்காக காவேரி ஆற்றுல நடுவில் மணலில் லிங்கம் வடித்து பூஜை செய்து வழிபட்டார். இவருடைய வழிபாட்டின் காரணமாக அந்த மணல் லிங்கம் இறுகி போனது. அதன் காரணமாகவே இந்த லிங்கமாக காட்சியளிக்கும் சிவபெருமான் நட்டா ஈஸ்வரர் என பெயர் பெற்றார்.